நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 நடைபெற்று முடிந்த அடுத்த நாளே ராஜஸ்தான் பாஜக பேரணியில் மோடி நாட்டின் சொத்துக்களை பறித்து ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொண்டுள்ளவர்களுக்கும் காங்கிரஸ் கொடுக்கும். காங்கிரசின் இந்த சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் தாலியை கூட விட்டு வைக்காது என இஸ்லாமியர்களை முன்வைத்து பேசியிருந்தார் மோடி. அதற்கடுத்த 2வது நாளில் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் அலிகாரில் இஸ்லாமிய தாய்மார்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றியிருக்கிறோம் என மோடி பிரச்சாரம் செய்தார். பின்னர் அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமூகத்தினரின் இட ஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கொடுக்கப் போகிறது, என் உயிர் உள்ளவரை அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என மோடி தொடர்ச்சியாக கூறி வந்தார். மோடியின் இத்தகைய பேச்சை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உட்பட பாஜக தலைவர்கள் பலரும் இதே தொனியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இத்தகைய சூழலில் வாரணாசியில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த மோடி தனியார் ஊடகத்துடனான பேட்டியொன்றில் அதிக குழந்தைகளை பற்றி பேசும்போதெல்லாம் அவர்கள் முஸ்லிம்கள் என்று யார் உங்களுக்கு கூறியது? ஏன் நீங்கள் முஸ்லிம்களுக்கு இப்படி அநியாயம் செய்கிறீர்கள்? ஒருவர் எத்தனை குழந்தைகளை கவனிக்க முடியுமோ அத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் கூறினேன். உங்கள் குழந்தைகளை அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விடாதீர்கள். மேலும் நான் இந்து முஸ்லிம் என அரசியல் செய்கிறேனோ அன்றே என்னுடைய பொது வாழ்க்கைக்கான தகுதியை நான் இழந்து விடுவேன். எனவே ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன். அதுவே என் உறுதிமொழி என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் மோடியின் அரசியல் பயணம் முஸ்லிம் எதிர்ப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டதுதான் என ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசாதுதீன் ஒவைசி சாடியிருக்கிறார். இது குறித்து ஒவைசி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் மோடி தனது உரையில் முஸ்லிம்களை ஊடுருவல்காரர்கள் என்றும் அதிக குழந்தைகளை கொண்டவர்கள் என்றும் கூறினார். இப்போது முஸ்லிம்களை பற்றி அவ்வாறு பேசவே இல்லை என்றும் இந்து முஸ்லிம் கோணத்தையே பயன்படுத்தியதில்லை என்றும் கூறுகிறார். இப்படியான தவறான விளக்கத்தை கொடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? மோடியின் அரசியல் பயணம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியலை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. இந்த தேர்தலில் மோடியும் பாஜகவும் முஸ்லிம்கள் மீது எண்ணற்ற பொய்களையும் மிகப்பெரிய வெறுப்பையும் பரப்பியிருக்கின்றனர். இதில் இருப்பது மோடி மட்டுமல்ல, இத்தகைய பேச்சுக்களையும் மீறி பாஜகவுக்கு வாக்களித்த ஒவ்வொரு வாக்காளரும் தான் என்று தெரிவித்திருக்கிறார்.